அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் 25ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், தமிழ்நாட்டில் ஜவுளி நகரம் எந்த மாவட்டத்தில் அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். இப்போ திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா 64 ஏக்கர் பரப்பளவில் தான் வந்து அமைக்கப்பட இருக்குது. எந்த ஊர்லன்னு பார்த்தீங்கன்னா திருமலிசைன்ற நகரில் தான் வந்து தமிழ்நாட்டில் ஜவுளி நகரம் வந்து அமைக்கப்பட உள்ளது. இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னு சொல்கிறாங்க. அதே தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்டை வந்து சொல்கிறாங்கன்னா கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு. கரூர் நகரமானது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் ஜவுளி தலைநகரமாக வந்து அமைந்துள்ளது. நெக்ஸ்ட்டு, எந்த தேசிய பூங்காவில் 40 வருடங்களுக்கு பிறகு பறக்கும் அணிலான நம்தாபா அணில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, நம்தாபா பூங்காவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நம்தாபா பூங்கா வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அருணாச்சல பிரதேசத்தில் தான் இருக்குது. ஸோ அந்த மாநிலத்தில் வந்து தேசிய பூங்காவாக கருதப்படும் நம்தாபா பூங்காவுக்கு வந்து பறக்கும் அணிலான அதே பேர் வந்து நம்தாபான்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. இந்த பூங்கா வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 1983 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, தனுஷ்கோடி நினைவு சின்னம் எந்த நாளில் அழிந்து போனது? ஆன்சர் ஆப்ஷன் பி, டிசம்பர் 23. 1964 டிசம்பர் 23 தான் வந்து சுனாமியின் காரணமாக பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி வந்து அழிந்து போனது. கிட்டத்தட்ட 59 ஆண்டுகளில் வந்து கடந்திருக்கு. தனுஷ்கோடிக்கும் இலங்கை தலைமன்னருக்கும் இடையே வந்து கப்பல் போக்குவரத்து வந்து தொடங்கப்பட்டது எந்த ஆண்டுன்னா 1914. ஸோ இது பார்த்தீங்கன்னா டிசம்பர் 23 தான் வந்து தனுஷ்கோடி நினைவு சின்னம் வந்து அழிந்து போனது அப்படின்றதுக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். நாட்டிலேயே முதல் முறையாக பல்நோக்கு கடல் பாசி பூங்கா எங்கு தொடங்கப்பட்டது? ராமநாதபுரம் மாவட்டம். மிக்ஜாம் புயல் பார்த்தீங்கன்னா எந்த நாடு வந்து பெயர் வச்சது? மியான்மர். தேஜ் புயலுக்கு வந்து பெயர் வைத்த நாடு எதுனா வங்கதேசம். ஆமுன் புயல் வந்து பெயர் வச்ச நாடு எதுனா ஈரான். நெக்ஸ்ட்டு, ஒரிசாவின் முன்னாள் ஆளுநர் டேஸ் காலமானார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, எம்எம் ராஜேந்திரன். இப்போ எம்எம் ராஜேந்திரன் பார்த்தீங்கன்னா ஒரிசாவின் முன்னாள் ஆளுநர் இவர். இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்து முன்னாள் தலைமைச் செயலராக வந்து பதவியில் வந்து வகித்திருந்திருக்காரு. சமீபத்தில் யாரெல்லாம் வந்து காலமானார்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரிசா முதல்வரான நவீன் பட்நாயக்கோட மூத்த சகோதரி கீதா மேத்தா வந்து இருந்திருக்காங்க. அதே இஸ்ரோவோட சந்திராயன் 3க்கு வந்து குடல் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்மதி. அவங்களும் வந்து காலமாயிருக்காங்க. கேரளா முன்னாள் முதல்வர் உமான் சாண்டியும் வந்து இறந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இந்தியாவில் யுனெஸ்கோ விருது பெற்ற முதல் இந்திய விமான நிலையம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கேம்பேகவுடா. இப்போ பார்த்தீங்கன்னா ஆசிக் பசிபிக் விருது வந்து 2023ஆம் ஆண்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து 2023ஆம் ஆண்டிற்கான யுனெஸ்கோவின் ஆசிய பசிபிக் கலாச்சார பாரம்பரிய விருது பட்டியல் வந்து என்னென்ன இடம் வந்து இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சிறப்பான விருதுகள் வந்து ராம்பாக் கேட் வந்து அமிர்தசரஸ் வந்து இடம் பிடிச்சிருக்கு. சிறப்பு விருது வந்து குன்னாமங்கலம் பகவதி கோயில் கர்ணிகாரா மண்டபம் வந்து கேரளாவில் இருக்குது. ஸோ அதுவும் இடம் பிடிச்சிருக்கு. தகுதிக்கான விருது பார்த்தீங்கன்னா எபிவானி தேவாலயம், அதாவது ஹரியானாவில் குருகிராமில் வந்து இருக்குது. சாசூன் நூலகம் வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் இருக்குது. பிகானர் ஹவுஸ் வந்து புதுடெல்லியில் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா தகுதிக்கான விருது வந்து இடம்பெற்றிருக்கு. நெக்ஸ்ட்டு, யுனெஸ்கோவில் வந்து நிலையான மேம்பாட்டு சிறப்பு அங்கீகாரம் பெற்ற இடங்கள்லாம் பார்க்கலாம். சீகாமி சென்ட் வந்து காத்மாண்டில் வந்து இடம் பிடிச்சிருக்கு. பீப்பால் அவேலி பஞ்சாப்ல இடம் பிடிச்சிருக்கு. யுனெஸ்கோவோட சிறப்பு விருது பார்த்தீங்கன்னா கேம்பகவுடா சர்வதேச விமான நிலையம் வந்து இடம் பிடிச்சிருக்கு. இது வந்து இந்தியாவில் வந்து முதல் விமான நிலையம் அப்படின்றது வந்து சிறப்பாக வந்து சொல்லியிருக்காங்க யுனெஸ்கோ சிறப்பு விருது. யுனெஸ்கோ விருது பார்த்தீங்கன்னா ஆசிய பசிபிக் கலாச்சார பாரம்பரிய விருதானது 2000ஆம் ஆண்டிலிருந்து முதல் முறையாக வந்து வழங்கப்பட்டு வருகிறது. நெக்ஸ்ட்டு, எந்த தேசிய பூங்காவில் 10 அரிய வகை கரும்புலிகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சிமிலிபால். சிமிலிபால் தேசிய பூங்காவில் தான் பார்த்தீங்கன்னா பிளாக் டைகர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சிமிலிபால் வந்து எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னா ஒரிசா மாநிலத்தில் இருக்குது. இந்த தேசிய பூங்காவில் வந்து 10 அரிய வகை கருப்புலிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து அகவுடி என்ற நிறமின் மாற்றத்தினால் வந்து புலிகளின் உடலில் வந்து கருப்பு வரிகள் வந்து ஏற்படுகிறது அப்படி சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த கருப்புலியானது பார்த்தீங்கன்னா ஒரிசாவின் புவனேஸ்வரில், ஜார்க்கண்டில் வந்து ராஞ்சி, தமிழ்நாட்டில் வந்து வண்டலூர் போன்ற சரணாலயங்கள் வந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு,
இந்தியாவில் புதியதாக பரவி வருகின்ற டேஸ் கரோனா வைரஸ் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ JN1. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா புதியதாக வந்து JN1 வைரஸ் வந்து பரவி வருகிறது. இதுக்கு வந்து தடுப்பூசி வந்து தேவையில்லை அப்படி சொல்லிட்டு இந்திய அரசு வந்து தெரிவிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு, இந்தியாவில் தற்போது வாகன உற்பத்தி துறை மதிப்பீட்டில் டேஸ் கோடியாக உயர்ந்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி 12.5 கோடி உயர்ந்துள்ளது. இந்தியாவில் வந்து 2014 முதல் 7 லட்சம் கோடியாக வந்து இருந்த வாகன உற்பத்தி துறை மதிப்பு தற்போது பார்த்தீங்கன்னா 12.5 லட்சம் கோடியாக வந்து உயர்ந்திருக்கு அப்படி சொல்லிட்டு மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி வந்து கூறியிருக்காங்க. மேலும் இத்துறையில் பார்த்தீங்கன்னா 4.5 கோடி பேர் வந்து வேலை வாய்ப்பு பெற்றுள்ளதாக வந்து மத்திய அரசு வந்து தெரிவிச்சிருக்கு. நெக்ஸ்ட், ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள் உள்ள நாடுகளின் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி ஆப்கானிஸ்தான். இப்போ ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா உலக சுகாதார நிறுவனம் வெளியிட்டுள்ள ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளின் நாடுகள் பதில் ஃபர்ஸ்ட் இடம் வந்து எது பிடிச்சிருக்குன்னா ஆப்கானிஸ்தான் வந்து முதலிடம் பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட், எந்த ஆண்டில் உடான் திட்டமானது தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி 2016. இந்த உடான் திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா 60 புதிய வழித்தடங்கள் வந்து தொடங்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் வந்து 154 புதிய RCS வழித்தடங்கள் வந்து தொடங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த உடான் திட்டம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க இந்தியாவில்னு பார்த்தீங்கன்னா 2014 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். இந்திய விமான நிலையங்கள் ஆணையமானது வந்து எப்போது வந்து அமைக்கப்பட்டதுன்னா ஏப்ரல் 1, 1995 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இந்திய பெண்கள் எந்த கிரிக்கெட்டிங் அணியை வீழ்த்தி தன்னுடைய முதல் வெற்றியை அடைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா டெஸ்ட் போட்டியில் வந்து இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணி வந்து தன்னுடைய முதல் வெற்றியை வந்து அடைந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. இந்த நிர்வாகிகளுக்கு வந்து தடை விதித்திருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்திய மல்யுத்த சம்மேளனத்தில் வந்து புதியதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள நிர்வாகிகளுக்காக மத்திய விளையாட்டு அமைச்சகம் வந்து தடை விதித்துள்ளது. இவர்கள் வந்து பதவியேற்றவுடன் பார்த்தீங்கன்னா U15, U20 தேசிய மல்யுத்தம் நடைபெறும் என்று அறிவித்ததால் இந்த தடையானது வந்து விதிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சவுதி ப்ரோ லீக் தொடரில் வந்து டேஸ் தனது 870 கோலினை அடித்த சதம் புரிந்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி ரெனால்டோ. இப்போ ரெனால்டோ பார்த்தீங்கன்னா சவுதி ப்ரோ லீக் தொடரில் வந்து 870 கோலினை வந்து அடித்து சாதனை புரிஞ்சிருக்காங்க. ஸோ இவர் வந்து அல் எட்டிபா அணிக்கு வந்து எதிராக வந்து ஆட்டத்தில் வந்து தன்னுடைய சாதனையை வந்து நிகழ்த்தி உள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஈவேரா ராமசாமி எந்த ஆண்டில் பிறந்தார்? ஆன்சர் ஆப்ஷன் பி 1879. பெரியார் பார்த்தீங்கன்னா எந்த ஆண்டு வந்து பிறந்தார் அப்படின்னா செப்டம்பர் 17, 1879 தான் பிறந்திருக்காரு. எங்கன்னா ஈரோட்டில். இவர் வந்து பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார்னு சொல்கிறாங்க. வைக்கம் வீரர் எனவும் வந்து போற்றப்படுகிறார். நீதி கட்சி எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1917 தான் வந்து இவர் வந்து நீதி கட்சியில் வந்து இணைஞ்சிருப்பார். சுயமரியாதை இயக்கம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணார்னா 1925 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதே திராவிட கழகம் என்ற பெயர் மாற்றது வந்து எப்போ செஞ்சாங்கன்னா 1944 தான் வந்து சொல்லியிருப்பாங்க. குடியரசு வந்து அவர் நடத்திய இதழ்கள் வந்து 1925 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரீவேர்ல்டு பார்த்தீங்கன்னா 1928, பகுத்தறி வந்து 1934, விடுதலை வந்து 1937 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இவர் எப்போ இறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 24 இறந்திருப்பாரு. 1973 ஆண்டு. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், கக்கன் நினைவு தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி டிசம்பர் 24. டிசம்பர் 24 பார்த்தீங்கன்னா அந்த கக்கன் நினைவு தினமும் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. இவர் வந்து எப்போ பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 3, 1963 தான் வந்து பிறந்திருக்காரு. இவர் வந்து அமைச்சராக வந்து பதவி வகித்த காலத்தில் தான் வந்து மேட்டூர், வைகை இந்த அணையெல்லாம் வந்து கட்டியிருப்பாங்க. முக்கியமாக இவர் யாருடைய அவையில் இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமராசருடைய அவையில் இருந்திருப்பார். மேலும் ஆதி திராவிட மக்களுக்காக பார்த்தீங்கன்னா அரிசேன சேவை சங்கத்தை வந்து உருவாக்கியிருக்காரு. இவர் வந்து இறந்தது எப்போன்னா டிசம்பர் 24 தான் வந்து இறந்திருப்பார். எம்ஜிஆருக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி 1988. எம்ஜிஆர் நினைவு தினம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 24. இவர் வந்து எப்போ பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 17, 1917 தான் வந்து பிறந்திருப்பார். அதே இவர் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 17 அனைத்திந்திய
எம்ஜிஆர் வந்து எந்த ஆண்டு பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா 1917 ஜனவரி 17 தான் வந்து பிறந்திருப்பார். அதே வந்து 1972 அக்டோபர் 17 தான் வந்து அதிமுக அப்படின்றத வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இவர் வந்து எந்த ஆண்டு வரைக்கும் வந்து சிஎம்மாக இருந்திருக்காரு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 1977 1987 வரைக்கும் இருந்திருப்பார். ஸோ டிசம்பர் 24 தான் இறந்திருப்பார். இவருக்கு வந்து பாரத ரத்னா விருது வந்து இந்திய அரசு எப்போ கொடுத்ததுன்னா 1988 தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, நல்லாட்சி தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, டிசம்பர் 25. டிசம்பர் 25 பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் வந்து நல்லாட்சி தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. இது வந்து யாருடைய பிறந்த நாள் தினமாக வந்து கொண்டாடப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் பிறந்தநாள் தினத்தை தான் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து நல்லாட்சி தினமாக வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. இவர் வந்து பிறந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 25 1924 தான் வந்து பிறந்திருப்பார். இவர் வந்து எப்போ வந்து பிரதமராக இந்தியாவில் இருந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 1996 வந்து 13 நாட்கள் இருந்திருப்பார். 1998 9 வரைக்கும் வந்து 13 மாதங்கள் வந்து பிரதமராக இருந்திருக்காரு. அதே 1999 2004 வரைக்கும் பிரதமராக வந்து பணியாற்றிருக்காரு. இன்னைக்கான ஷார்ட் நியூஸ் பார்ப்போம். சந்தோஷ் ஜா என்பவர் பார்த்தீங்கன்னா இலங்கைக்காக இந்திய தூதராக வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. புதுடெல்லியில் வந்து 19வது எலக்ட்ரிக் வாகன கண்காட்சி வந்து நடைபெற இருக்கிறது. 1923 வந்து தொடங்கப்பட்ட டெல்லி தமிழ் கல்விக் கழகத்தின் சார்பாக பார்த்தீங்கன்னா 100ஆண்டு விழாவானது நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கொஸ்டின்ஸ் பார்ப்போம். தற்போது தமிழ்நாட்டில் ஜவுளி நகரம் எந்த மாவட்டத்தில் அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். எந்த தேசிய பூங்காவில் 40 வருடங்களுக்கு பிறகு பறக்கும் அணிலான நம்தாபா அணில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, நம்தாபா பூங்கா. தனுஷ்கோடி நினைவு சின்னம் எந்த நாளில் அழிந்து போனது? ஆன்சர் ஆப்ஷன் பி, டிசம்பர் 23. ஒரிசாவின் முன்னாள் ஆளுநர் டேஸ் காலமானார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, MM ராஜேந்திரன். இந்தியாவில் யுனெஸ்கோ விருது பெற்ற முதல் இந்திய விமான நிலையம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கேம்பகவுடா. எந்த தேசிய பூங்காவில் 10 அரிய வகை கரும்புலிகள் கண்டுபிடிக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சிமிலிபால் பூங்கா. இந்தியாவில் புதியதாக பரவி வருகின்ற டேஸ் கரோனா வைரஸ் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, JN1. இந்தியாவில் தற்போது வாகன உற்பத்தி துறை மதிப்பில் டேஸ் கோடியாக உயர்ந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 12.5 கோடி. ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள் உள்ள பட்டியலில் எந்த நாடு முதலிடம் பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆப்கானிஸ்தான். எந்த ஆண்டில் உடான் திட்டமானது தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 2016. இந்திய பெண்கள் எந்த கிரிக்கெட் அணியை வீழ்த்தி தன்னுடைய முதல் வெற்றியை அடைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆஸ்திரேலியா. சவுதி ப்ரோ லீக் தொடரில் டேஸ் தனது 870 கோலினை அடித்த சாதனை புரிந்துள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ரொனால்டோ. ஈவேரா ராமசாமி எந்த ஆண்டில் பிறந்தார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, 1879. கக்கன் நினைவு தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, டிசம்பர் 24. எம்ஜிஆருக்கு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 1988. நல்லாட்சி தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, டிசம்பர் 25. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.